அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இலக்காக வைத்து ஒரு தாக்குதல் முயற்சி நடந்ததாக இன்று காலை முதல் நாம் அனைவரும் கேட்டு வருகிறோம். வாஷிங்டனில் நேற்றிரவு ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டிங் டின்னர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது வாஷிங்டனின் உள்ளே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் வெளியே துப்பாக்கிச்சூடு நடந்தது. உடனே அதிகாரிகள் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிஸ் விரைந்து வந்து ட்ரம்பையும் துணை அதிபரையும் மெலனியா ட்ரம்ப் உட்பட்ட முக்கிய நபர்களையும் பாதுகாப்பாக அங்கிருந்து மாற்றினர். முதலில் அவர்கள் அனைவரும் மேசைகளின் கீழ் ஒளிந்திருந்தனர். அதன் பிறகு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றினர். இந்த துப்பாக்கிச்சூடு கட்டிடத்தின் உள்ளே அல்ல, வெளியே நடந்தது. ஏப்ரல் 25 சனிக்கிழமை இரவு ட்ரம்பும் மெலனியாவும் உட்பட பல முக்கிய நபர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த சத்தம் கேட்கப்பட்டது. உடனே சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிஸ் உள்ளே நுழைந்து பாதுகாப்பாக ட்ரம்பை வெளியேற்றினர். அங்கு இருந்த நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் பயந்து மேசைகளின் கீழ் ஒளிந்தனர். தாக்குதல் நடத்திய நபரை போலீஸ் கைது செய்துள்ளது. 31 வயதான கோல் தோமஸ் அலன் என்ற நபர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவரை உறுதி செய்துள்ளது. அவரிடமிருந்த ஷாட்கன், ஹேண்ட்கன் மற்றும் கத்திகள் கைப்பற்றப்பட்டன. அவர் ஒரு பாதுகாப்பு கதவை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிக்கு குண்டுபட்டிருந்தாலும் அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு ஜாக்கெட் காரணமாக உயிர் ஆபத்தில்லை. சம்பவத்திற்கு பிறகு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஊடகங்களை சந்தித்து சீக்ரெட் சர்வீஸை பாராட்டினார். தாக்குதல் நடத்தியவரை கொடூரமான மனிதன் என்று கூறினார். நிகழ்ச்சியை தொடர விரும்பினேன், ஆனால் பாதுகாப்பு காரணங்களாக நிறுத்தப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த விஷயத்தில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் 2024 ட்ரம்ப் ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசியபோது அவர் மீது முன்பும் தாக்குதல் முயற்சி நடந்தது. அப்போது ஒரு குண்டு அவரது காதை தட்டி சென்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ட்ரம்பிற்கு அதிக பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இருந்தாலும் இப்போது அவர் இருந்த கட்டிடத்திற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடந்தது என்பது ஒரு பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் அமெரிக்க அரசியலில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை பாதுகாப்பு இருந்த இடத்தில் எப்படி இது நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சமூக ஊடகங்களில் பல சந்தேகங்கள் பேசப்படுகின்றன. முதல் சந்தேகம், இதற்கு பின்னால் ஈரான் இருக்கலாம். ட்ரம்ப் முன்பே எனக்கு ஏதாவது நடந்தால் ஈரான் காரணம் என்று கூறியிருந்தார். இரண்டாவது, ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்காவின் சில உள்குழுக்கள் அல்லது டீப் ஸ்டேட் போன்ற அமைப்புகளும் இருக்கலாம் என்ற சந்தேகம். மூன்றாவது, இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்பட்ட நாடகமா என்ற கேள்வியும் எழுகிறது. வரவிருக்கும் தேர்தல்களை மனதில் வைத்து ஒரு திட்டமிட்ட சம்பவமாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். ட்ரம்பின் ஆதரவு குறைந்து வருவது, ஈரானுடனான மோதல் போன்ற காரணங்களால் அவரது புகழுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இவையெல்லாம் சமூக ஊடகங்களில் வரும் கருத்துக்கள் மட்டுமே. உண்மையான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் ட்ரம்பை கொல்ல முயற்சித்தால் யாருக்கு லாபம்? இதன் பின்னால் யார் இருக்கலாம் என்பதுதான் முக்கிய கேள்வி. இது குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.